இப்போ காலையில் எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்து வீட்டு கிச்சனும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். பட் இதில் வந்து என்னென்ன சின்ன சின்ன வேலைகள்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் வந்து பேஸ்ட்டோ கம்ஃபர்ட்டு ஷாம்பெல்லாம் வச்சு டெய்லி என்னால் க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. பட் என்னோட கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சூப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கையோட இந்த சின்ன சின்ன பாத்திரத்துக்கு சாதம், ரசம், இந்த மாதிரி பொரியல் எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாமே சிங்கில் எடுத்து போட்டுருங்க. இது வந்து செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டென்ஷன் ஆகாமல் இதை மட்டும் நம்ம செஞ்சிடலாம். என்ன அப்படின்னா நம்ம சமைச்சதை சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரமெல்லாம் தூக்கி சிங்கில் போட்டாச்சு இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு டவலில் மட்டும் தண்ணியை லைட்டாக நனைச்சி எடுத்துக்கங்க. நீங்கள் ஷாம்பு கம்ஃபோர்ட் அந்த மாதிரி எதுவுமே இன்றைக்கி எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டவல் நனைச்சி எடுத்துகிட்டு அதை மட்டும் ஒரு தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கையோட அந்த டவல் வந்து ஈரமாக இருக்குது இல்லைங்களா? அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும். அதையும் இந்த மாதிரி வந்து வால் டைல்ஸ் சும்மா ஒரு டைம் தொடச்சி விட்டுருங்க. இப்போ டெய்லியுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து கொஞ்சம் சங்கடப்படாமல் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த ஈர டவல் வச்சு தொடச்சோம் இல்லைங்களா? அது லைட்டாக ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் பிடிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ஒரு டவல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ் வேலையும் இப்போ நம்ம என்னதான் பார்த்துட்டிங்க அப்படின்னா அளவாக வந்து ஆயில் வர்றதுக்காக இந்த மாதிரி பாட்டில் வாங்கினாலும் என்னாகும் அப்படின்னா கொஞ்சமாவது அந்த ஆயில் லீக்கேஜ் இருக்குது இல்லைங்களா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ட்ரே ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது. அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் வந்துச்சு அப்படின்னா கீழே எந்த லீக்கேஜும் இல்லாமல் இருக்குது. பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்ச கையோட என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு வேலை எதுவும் இருக்குதோ இல்லையோ சிங்கை கையோட கழுவி முடிச்சிடலாங்க. ஏன் அப்படின்னா பாத்திரம் கழுவி முடிச்சோன்னே சிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சோப்போ லிக்விடோ வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் தனியாக அதுக்காக வச்சுக்கோங்க. அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா தொல்லை எறும்பு தொல்லை விட கரப்பாம்பூச்சி தொல்லையாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியில் கற்பூரம் இருக்குது இல்லைங்களா? 2-3 கற்பூரத்தை தாராளமாக பொடிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிற தண்ணியை அது உள்ளே சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. இதுக்கு மட்டும் செய்யாமல் அந்த வேஸ்டேஜெல்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லைங்களா? அந்த டப்பா கூட நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக செஞ்சுக்கலாம். எண்ணெய் பிசுப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் பேக்கிங் சோடா கலந்து நீங்கள் வந்து சிங்கில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. இந்த வேஸ்டேஜெல்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லைங்களா? மீதி மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே அந்த டப்பா கூட கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அதுவும் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா இருக்குது, பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் லைட்டாக ஒரு கற்பூரத்தை பிடிச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் வந்து டெய்லியுமே அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? டவல் தண்ணியில் நனைச்சி ஒரு டைம் லைட்டாக தொடச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே அது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கிச்சன் எவ்வளோ க்ளீனாக வைக்கிறோமோ அதே மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவலும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணுங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக சுடுதண்ணி வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லை ஷாம்பு லிக்விட் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதையும் நல்லா அலாசி எடுத்து காய வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குங்க. ஸோ 2 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது கிச்சன் டவலெல்லாம் இந்த மாதிரி துவைச்சி எடுத்துக்கோங்க சுடுதண்ணியில் போட்டு. டெய்லி மற்ற ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ கிச்சன் வந்து குட்டி கிச்சனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லேயுமே. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக சுடு தண்ணி இல்லாட்டி பச்சை தண்ணி கூட எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக கற்பூரத்தை பிடிச்சி உள்ளே சேர்த்து கிச்சன் மட்டும் நீங்கள் மாப் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது கிச்சனில் வந்து ரொம்ப பிசுன்னு இருக்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. கிச்சன் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஸோ இந்த மாதிரி கிச்சன் மட்டும் டெய்லியுமே மாப் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் அதில் வந்து நான் கற்பூரத்தை சேர்த்தேன் அப்படின்னா நீங்கள் லிக்விடு ஷாம்போ இல்லை மற்ற லிக்விட் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் சேர்த்தீங்க அப்படின்னா 2 டைம் மாப் போடுற மாதிரி வருங்க. நமக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ லைட்டாக மட்டும் நீங்கள் கற்பூரத்தை பிடிச்சி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்.